வைகை டேம்ல இருந்த தண்ணி ஆவியாகி வேஸ்ட் ஆகுது, அதனால அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெர்மாக்கோல் வச்சு ஒட்டுமொத்த டேமையே மூட போறேன்னு சொல்லி உலக லெவல்ல ஃபேமஸ் ஆனவர் யாருன்னு தெரியுமா? இன்னும் என்ன தெர்மாக்கோல் தெர்மாக்கோல்னு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்போ தாவேக்கா ஆட்சியில ஒரு எம்எல்ஏ இந்த ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை வந்து இங்க வருது. காவிரியில வந்து 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறதில்ல. திருச்சியில திருவரம்பூர்னு ஒரு தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில அரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு குப்பை கிடங்கு இருக்கு. அந்த குப்பை கிடங்க மொத்தமா அந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த ஏரியா மக்களோட கோரிக்கை. அதனால அங்க இருக்கிற 7 லட்சம் டன் குப்பைய படிப்படியா மறுசுழற்சி பண்ணி அகற்றிட்டு இருக்காங்களாம். இப்போ அங்க போய் ஆய்வு பண்ணிருக்கிற திருவரம்பூர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜய்ங்கிறவரு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறது. யார் சாமி இதெல்லாம் கேட்டு கொந்தளிச்சு போயிருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சட்டசபைக்கு போன முத நாளே விட்டத்தை பார்த்து தூங்கிட்டு இருந்தீங்களே, அதையே நீங்க செய்யுங்க.